ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பலவிதமான வறுமைகள் அண்டு கடன் தொல்லைகள் நீங்குவதற்கான சில விசேஷமான குறிப்புகள் அப்படின்ட்டு எடுத்துங்க. பொதுவாகவே இது வருடந்தோறும் வரக்கூடிய ஒரு விசேஷமான காலம் இது. அது என்ன காலம் அப்படி பார்க்குறீங்களா? ஆண்டவனோட வரலால் நம்ம எல்லாருக்கும் நல்ல காலம் வரணுன்ட்டு தான் எதையாவது ஒன்று தொடர்ந்து வாத்தியார் சொன்னதை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இது ஒரு நல்ல காலம் நமக்கு வருவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. அது என்ன பார்த்துட்டிங்கன்னா, அந்த சூரிய பகவான் அனுஷம் திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேளையில் நாம் பண்ணக்கூடிய பூஜையோட பலன்களானது ஓரளவுக்கு நமக்கு நல்லபடியாக சுவாமியோட அருளால் கடன் தொல்லை நீங்குவதற்கும் ஓரளவுக்கு இந்த வறுமை நீங்குவதற்கும் நிச்சயமாக வழிவகை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதையும் நாம் வருடந்தோறும் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த வாட்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நவம்பர் மாதம் 23 எடுத்துங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து தொடர்ந்து ஒரு வாரம் இல்லை ஒரு 8 நாள் எடுத்துங்களேன். அவ்வளோ நாள் தான் இப்போதைக்கு இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த சூரிய பகவான் அனுஷத்தில். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வரக்கூடிய 23 நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிறு வரைக்கும் கூட நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணலான்றது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, நாகலிங்கப்பூ ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சூரிய பகவான் அனுஷம் திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேளையில் நாகலிங்கப்பூ ப்ளஸ் துளசி சேர்ந்து சூரிய பகவான் சூரிய மூர்த்தி தனி சன்னதியாக இருக்கிறாரா பார்த்துங்க. அவருக்கு ரொம்ப விசேஷமாக ஏதேனும் உங்களால் முடிஞ்ச அர்ச்சனை இந்த பூக்களால். ஏன்பா 108 வாட்டி 108 பூ கிடைக்குமான்ட்டு யோசிக்காதீங்க. இருக்கிற பூவை கொண்டு நாகலிங்க பூ அவ்வளோ கிடைக்குமா அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ 1-2 கிடச்சா அதை வச்சியாவது அர்ச்சனை பண்ணுங்க சுவாமிக்கு துளசி சேர்ந்து. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பாஸ்கர சக்திகள் நிறைஞ்ச கோயில்கள்ன்ட்டு சில கோயில்கள் இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இங்கே நம்ம வியாசார்பாடி ரவீஸ்வரர், பூந்தமல்லி வைத்தீஸ்வரர், அந்த மாதிரி நிறைய இடங்களில் சூரிய பகவானோட அந்த ஒளி கிரணங்கள் சுவாமி மேலே படியணும். அதாவது சூரிய பகவான் ஒளி மூலவர் மேலே படிகிற மாதிரி சில கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்களில் கூட நீங்கள் இந்த மாதிரி நாகலிங்க பூவால் அந்த மூலவரை குறிப்பாக இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வேலைகள் இன்னும் சிறப்பு. அந்த நாகலிங்க பூவை கொண்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறது. ப்ளஸ் மகாலட்சுமி அங்கே எப்படியும் இருப்பாங்க. ஒரு சிவாலயங்கள்னாலும் மகாலட்சுமி இருப்பாங்க. அவங்களுக்கு வில்வத்தால் ஒரு அர்ச்சனை அட் த சேம் டைம் அதை பண்ணிவிட்டு தாமரை இலையில் சக்கரை பொங்கலை நெய்வேத்தியம் பண்ணி தானம் பண்ண சொல்கிறாரு. இது பலவிதமான வறுமையை நீக்கும் அப்படின்றத வாத்தியார் உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ இதை வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக பண்ணுங்கள். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த நாகலிங்க பூ நம்ம எடுக்கிறோன்னாலே ஒரு பூக்கு 3 பேருக்கு அன்னதானம் பண்ணணுன்ட்டு ஒரு நியதி, தெய்வ நியதி ஒன்று உண்டுன்ட்டு சொல்கிறார் வாத்தியார். அப்போ தான் அந்த நாகலிங்க பூ அதை கொண்டு நாம் சுவாமிக்கு செய்யக்கூடிய பூஜைகளுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றாரு. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. 3 பேருக்கு முடியலனா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஒரு 4 பூ எடுத்திங்கன்னா 4 பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இந்த தாமரை இலையிலே கூட இந்த சக்கரை பொங்கல் கூட கொடுக்கலாம் வச்சிங்களேன், கொஞ்சம் திருப்தியாக. இந்த மாதிரி பண்ணுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படி பார்த்துட்டு அதை பண்ணுங்க. ப்ளஸ் நீங்கள் பார்த்தா இந்த நாகலிங்க பூக்காக சில விசேஷமான மந்திரங்கள்லாம் உண்டு. அது நல்ல பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுங்க. அப்படி வாய்ப்பு இல்லாதவங்க இந்த சுஜம்னன் மகராஜ் அவர் போற்றி அப்படின்ட்டு கூட சொல்லுங்கள். சுஜம்னன் ராஜா மனசில் நினச்சிட்டு கூட அந்த நாகலிங்க பூவை எடுங்க. ஏன்னா அந்த சுஜம்னன் மகாராஜின்ற ஒரு விசேஷமான மகாராஜா தான் சுவாமிக்கே சேவையே செய்து சுவாமிக்கு செய்த சேவையின் பலனாக அந்த நாகலிங்க பூவாக அவருக்கு ஒரு அவதாரம் கிடச்சிது அப்படின்ற ஒரு விஷயமும் வாத்தியார் அங்கே குறிப்பிட்டு சொல்லுவார். அதனால் சுஜம்னன் மகாராஜ் போற்றின்ட்டு கூட சொல்லிட்டு கூட நீங்கள் அந்த நாகலிங்க பூ எடுத்து இந்த மாதிரி சூரியமூர்த்திக்கு தனியாக இருக்கக்கூடிய சூரியமூர்த்திக்கும் சரி, சூரிய ஒளிப்படக்கூடிய மூலவர் சுவாமி எங்கே இருந்தாலும் அவங்களுக்கும் சரி, நாகலிங்க பூவை கொண்டு நீங்கள் பண்ணக்கூடிய அர்ச்சனை பலன்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்றார் வாத்தியார். அதை பார்த்துங்க. போன வாட்டி இந்த வீடியோ போன வருஷம் கூட வந்திருக்கும் இதே மாதிரி. அப்போது வேறு சில கால அம்சங்கள் இருந்தது. இப்பயும் பார்த்துட்டிங்கன்னா நல்ல கால அம்சங்கள் நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த பணத்துக்கு அதிபதியாக போகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வேறு ஆட்சியாக வேறு இருக்கார்.
அது நமக்கு ரொம்ப விசேஷம். 2வது இப்போ இருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க வச்சுங்களேன், அன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மூலம் திருநட்சத்திரம் இருக்கும். பொதுவாகவே இந்த மூலத்தில் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வாத்தியார். அதனால தான் மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடுன்ட்டு ஒரு பழமொழி கூட உண்டு. ஸோ அதனால் மூலத்தில் ஆரம்பிக்கிறது ஒரு விசேஷமான பலன்களை நிச்சயமாக நமக்கு தரும். ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இது சூரியன் மூலமாக இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரம் இருக்குது நமக்கு. ஸோ அன்றைக்கி நீங்கள் இதை ஆரம்பிச்சுட்டு அடுத்த தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்கள். இல்லைனா இந்த பண்ணிவிட்டு கூட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு இருக்கிறவங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக தான தர்மங்களை மறக்காதீங்க. இதனால் நிச்சயமாக வாத்தியார் என்ன சொல்கிறாரு, நிச்சயமாக உங்களுக்கு இறைவனோட அருளாலும் பிதர்களோட ஆசையாலையும் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும், அந்த பொருளானது கிடைக்கும்ன்றாரு. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நமக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாம் நம்ம நிறைய பேருக்கு ஒரு விஷயம், ஒரு 10,000 20,000 கூட சரி எடுத்து வச்சா இருக்கவே மாட்டேங்குதுப்பா, எப்படியாவது செலவாயிடுதுப்பா, ஏதாவது ஒரு வழியில் செலவு ஆகிட்டே இருக்குப்பா, எவ்வளோ வருது, வந்தது செல்வோம்ட்டு போயிட்டே இருக்குதுப்பா அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, நம்மக்கிட்ட ஒரு செல்வம் வந்து முறையாக தங்கணும், சாஸ்வதமாக இருக்கணும்னா, நம்மக்கிட்ட வரக்கூடிய செல்வத்தின் ஒரு பகுதி, அதாவது நம்ம ஒரு 10,000 சம்பாரித்தா கூட அதில் ஒரு 500 1000 ஏதேனும் ஒரு தான தர்மங்கள் கைங்கரியங்கள் நிச்சயமாக பண்ணணுன்றாரு. 10,000க்கு அந்த ரேஷோன்னா நீங்கள் பார்த்துங்களேன் எவ்வளோ வருதோ அதுக்கு ஒரு பங்கை வந்து நாம் தான தர்மம் கைங்கரியத்துக்காக நாம் எடுத்து வச்சுட்டோம் வச்சுங்களேன், அந்த செல்வம் வந்து நிச்சயமாக முறையாக தான் செலவாகும். அது செலவே ஆகாதுன்ட்டு சொல்லக்கூடாது, அதெல்லாம் சும்மா ஓவராக பேசி உங்களை உசுப்பேற்றக்கூடாது இல்லையா. செல்வம் செலவு தான் ஆகிறதுக்கு தான் செல்வம் அது. பட் ஆனால் முறையாக அந்த செல்வமானது செலவாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்றாரு. அதனால தான் அந்த தான தர்மங்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு. முறையான நல்லா அதுவும் தெரிஞ்சு கரெக்டான இடங்களில் கரெக்டான தேவையை அறிந்து வந்து நாம் அந்த தான தர்மம் கைங்கரியங்கள் பண்ணுறோன்னா அதோட பலன்கள் வந்து நிச்சயமாக அலாதியாக இருக்கும். ஓம்.